இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம் தான். சரியா? The following particulars are available in respect of a business carried on by a partnership firm. இதுலேயும் நமக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் போட்டு அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ப்ராஃபிட்ஸ் ஏன் 2016, 17, 18 3 வருஷத்தோட ப்ராஃபிட் இருக்குது. அதனால் 16, 17, 18 30,000, 29,000, 32,000. இதில் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 2016 இன்க்ளூட்ஸ் அ நான்-ரெக்கரிங் இன்கம் 3,000. நான்-ரெக்கரிங் நேச்சர் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணி இன்கமாக இருந்தால். அதனால் எந்த ப்ராஃபிட்டில் இன்க்ளூட் ஆகிருக்காமா, 2016 இன்க்ளூட் ஆகிருக்கு. அதனால் 30,000 மைனஸ் 3,000 இஸ் ஈக்குவல் டு 27,000. இந்த ரெண்டு எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுக்கப்புறம் profit of 2017 is reduced by 2,000 due to stock destroyed by ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்றால் நமக்கு ஸ்டாக் ஒரு 2,000 வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுமா. அப்போ டிஸ்ட்ராய் ஆனதுனால இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தானே, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்போது நம்ம சில லாஸில் இந்த வருஷம் லாஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் இது வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. இந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் வந்தால் மைனஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் பண்ணணும். சரியா? அப்போ ஆட் ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர் அப்நார்மல் லாஸ்னு ப்ராக்கெட் எழுதிக்கோங்க. எந்த வருஷத்துலமா, 2017 எவ்வளோ டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு, 2,000 டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணணும், மறக்காமல் ப்ளஸ் பண்ணணும். மீதி ரெண்டும் நில். அப்போ 27,000 அப்படியே வந்துடும். இங்கே 29 + 2,000 இஸ் ஈக்குவல் டு 31,000, 32,000. இது வரைக்கும் மட்டும்தான் டேபிள் எடுத்துக்கணும். இது அப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போது டேபிளில் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் எடுத்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிடணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ 27 + 31 + 32,000 டிவைடட் பை 3, 90 டிவைடட் பை 3. அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னமா, 30,000. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டி அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். த ஸ்டாக் இஸ் நாட் இன்ஷூர்டு. அப்போ இந்த டிஸ்ட்ராய் ஆச்சுலமா, அந்த ஸ்டாக் வந்து நம்ம என்ன பண்ணல, இன்சூரன்ஸ் எதுவும் எடுக்கல அதுக்கு. பட் இட் இஸ் டிசைடட் டு இன்சூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சர். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிசைட் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் வந்து இன்ஷூர் பண்ணலான்னு சொல்லிட்டு. த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 5,600 per annum. ஒரு எஸ்டிமேஷன் போடுறோம், எவ்வளோ வரும் அப்படி இன்சூரன்ஸ் பண்ணால் அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 5,600 நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுற மாதிரி வரும். சரியா? இது வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணலை, ஃப்யூச்சரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போது இந்த மாதிரி வந்தால் இது வரைக்கும் டேபிள்னு போட்டுக்கோங்க. சி வரைக்கும் டேபிளில் நம்ம கொண்டு வந்துடணும். இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் இன்சூரன்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சம்லையும் பார்த்தீங்கன்னா ரெமினரேஷன் மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதுவும் அதே போல் தான். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ரெமினரேஷன் மைனஸ் பண்ணணும். அதே போல் இந்த சம்லையும் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸை மைனஸ் பண்ணணும். You are required to calculate the value of goodwill on the basis of 2 years purchase of average profits of the last 3 years. அப்போ 2 years purchase அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ பாருங்கள், ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தது, நம்ம கண்டுபிடிச்சது 30,000. அதுலேருந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் இன் ஃபியூச்சர். இப்போ வரைக்கும் பே பண்ணல, இனிமேல் பே பண்ண போகிறோம் எப்போ, ஃப்யூச்சரில். ஸோ பேயபிள் இன் ஃப்யூச்சர் 5,600 என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ தான் இருக்கும், 24,400 தான் இருக்கும். குட்வில் எப்பயும் போல் ஃபார்முலா, goodwill is equal to average profit into number of years of purchase. So 24,400 into 2 years of purchase. So 48,800 goodwill. இது எல்லாமே 5 மார்க்ஸ் சம்மா. இந்த 5th சம், 4th சம், 6th சம் இது எல்லாமே ரிப்பீட்டடாக 5 மார்க்கில் நம்ம வந்துகிட்டே இருக்கக்கூடிய சம். சரியா? அதனால் நல்லா புரிஞ்சு பாரு. புரியலையா நீ மனப்பாடம் கூட பண்ணி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு நீ மார்க் வாங்கணும். அடுத்த மெத்தடு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இப்போ பார்க்குறது என்னது, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அப்போ ஃபார்முலா பாருங்கள். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ். டோட்டல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நாங்கள் போட்டோம். இங்கே டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். இங்கே இருக்கிறது அப்படியே நம்ம கொண்டு வந்துடும். டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். இதுதான் ஃபார்முலா. இப்போ சம் பார்க்கலாம். 6th சம் அந்த மாடல். இதுவும் வந்து 5 மார்க்ஸ் சம் தான். For the purpose of admitting a new partner, a firm has decided to value of goodwill
at 3 years purchase of the average profit of the last 4 years. Average profit எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க? 4 years கொடுத்துருக்காங்க. using weighted average method. அப்போ இந்த மெத்தட்னு மென்ஷன் பண்ணதுனால நம்ம இந்த மெத்தடில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த past 4 years and the respective weights are as follows கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராஃபிட்டும் இருக்குது, வெயிட்டும் இருக்குது. அதை அப்படியே நம்ம டேபிளில் கொண்டு வந்துடும். calculation of weighted average profit is equal to years எழுதிக்கிறீங்க. காலம் ஹெட்டிங் பாருங்கள். இயர், ப்ராஃபிட், வெயிட்ஸ், வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ். அப்போது இயர் என்னம்மா நமக்கு என்னென்ன இருக்குது? 15, 16, 17, 18. ஸோ 15, 16, 17, 18. ப்ராஃபிட் என்னென்ன இருக்குது? 20, 22, 24, 28. 20, 22, 24, 28. வெயிட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4. ஸோ 1, 2, 3, 4. அப்போ ப்ராஃபிட்டும் இருக்குது, வெயிட் இருக்குது. அப்போ நம்ம வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? ஏவையும் பியும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 20,000 into 1 20,000, 22,000 into 2 44,000, 24,000 into 3 72,000, 28,000 into 4 1,12,000. இந்த வெயிட்டட் ப்ராஃபிட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குமாமா? அப்போ 2,48,000. டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது? 10. இப்போ சம்மில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். அப்போ 2,48,000 டிவைடட் பை 10. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா 24,800 நமக்கு என்ன கிடைக்குது? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு குட்வில் வேணும்னா இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை எதால் மல்டிப்ளை பண்ணிடணும்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 24,800 into 3 74,400. போன சம்லேயும் அதே மாதிரி தான்மா ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸால் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கனால வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தரோவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் தான்.